அன்பார்ந்த எனது நேயர்களே, இன்றைய தலைப்பாக இதயம் நின்று போனால். ஐயோ, தலைப்பே ஒரு மாதிரியா இருக்குது. எப்பாப்பா வேணாம்ப்பா, வேறு பக்கம் போவோம் அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டாதீங்க. தலைப்பு அப்படி இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே அருமையான கண்டென்ட், நல்ல கண்டென்ட். மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைக்கி ஒரு ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தன்னால் வந்துடும், தேடணும்னு அவசியம் இல்லை. என்னுடைய வீடியோஸ்லாம் லிமிட்டடாக இருந்தாலும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எங்கேயும் இது மாதிரி கிடைக்காது. இந்த அளவுக்கு சிம்பிளாக பெரிய விஷயங்களை ரொம்ப எளிமைப்படுத்தி பேசுவேன், பாமர மக்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி. அதனால் கொஞ்சம் விரும்பி பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மனமாற்றத்தையும், வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும், உங்களுடைய திங்கிங் ப்ராசஸில் ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரும். எனவே என்னுடைய வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் சிந்திச்சும் பாருங்கள். இன்னொன்று, அமைதியாக இரவு படுக்க போகும்போதோ அல்லது அமைதியாக இருக்கும்போதோ கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. சில விஷயங்கள் நம்ம ரொம்ப சுருக்கி பேச முடியாது. இப்போ இதயம் நின்று போனால், யார் இதயம்னு சொல்லும், பொதுவாக தான் சொல்லுவோம். அதனால் இதை ஒரு அபசகனமாக எடுத்துக்காங்க. இதயம் நின்று போனால், பொதுவாக ஒரு இதயம் நின்று போனால் என்ன, செத்து போயிடும், அவ்வளோதான். இது பெரிய பேச வந்துட்டியா பயா அப்படின்னு சொல்லாங்க. இல்லை போமா. பகுத்தறிவாதி யார்? ஏன்னா டாபிக் ஒன்று இவர் இங்கே போயிட்டாருன்னு அப்படி தான் போவேன். அப்புறம் ரெண்டையும் இணைப்பேன். அதான் நம்ம ஸ்பெஷாலிட்டி. பகுத்தறிவாதி என்றால் எல்லா மிருகமும் இருக்குது, அதுக்கு 5 அறிவு வரையும் இருக்குது. நாய்க்கு 5 அறிவு, மித்தங்களாம் 3 அறிவு, 4 அறிவு, ஒத்த அறிவு எல்லாம் இருக்குது. மனுஷனுக்கு மட்டும் 6வது அறிவு, பகுத்தறிவு அறிவு. பகுத்தறிவு அறிவுன்னா என்ன? சிந்திக்க தெரிந்தவன் மனிதன். தந்தை பெரியார் சொல்லுவார், சிந்திக்கணும் அப்படின்னு. சிந்திக்கணும் அப்படின்னு தந்தை பெரியார் சொல்லிட்டார், சிந்திக்கணும். சிந்திச்சு பார்த்தீங்க, கடவுள் இல்லை அப்படின்னா அவன் சிந்திக்கலேன்னு அர்த்தம். பகுத்தறிய தெரியலன்னு அர்த்தம். ஒரு நாத்திகவாதி சிந்திக்க தெரியாதவன், பகுத்தறிவு இல்லாதவன் என்று நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏனென்றால் ஒரு ஆஸ்திய கடவுளை நம்புகிறவன் முட்டாள் என்றும், கடவுளை படைத்தவன் அயோக்கியன் என்றும் உங்களுக்கு சொல்ல உரிமை இருக்கும் பொழுது, கடவுளை நம்பாதவன் தான் முட்டாள், கடவுள் இல்லை என்று சொல்பவன் தான் சிந்திக்க தெரியாது என்று சொல்ல எனக்கும் சம உரிமை இருக்கிறது. உண்மையான பகுத்தறிவு உள்ளவன் கடவுள் இருக்காங்கிறத ஈஸியாக கண்டுபிடிப்போம். அப்படி ஜஸ்ட் லைக் தட் கண்டுபிடிப்போம். பார்ப்போமா? இப்போ பகுத்தறிவோடு சிந்திப்போமா? அதுக்கு தாங்க இந்த தலைப்பு. இப்போ இதயம் நின்று போனால், இந்த தலைப்பு அப்படியே ஒரு மனசுக்குள்ள ஒரு ஓரமாக வச்சுங்க. கடவுள் இருக்காரா இல்லையா, எப்படி பகுத்தறிஞ்சு கொள்வதுங்க? ஏன் பகுத்தறிவாதி நாத்திகவாதிகளுக்கு பகுத்தறிய தெரியல, சிந்திக்க தெரியல ஏன்னு சொல்கிறோன்னா, எப்படி சிந்திக்கணும் அதுக்காக சொல்ல வரேன். இப்போ இருதயம் இருக்குது. ஒரு வயிற்றில் ஒரு கரு உண்டானான்னு முதல்ல உண்டாகிறது இருதயம் தான். அப்புறம் இருதயம் ஒன்று ரத்த ஓட்ட மண்டலம் உண்டாகும், அதுக்கப்புறம் கண், அதுக்கப்புறம் பிரெயின் நரம்பு மண்டலம், அதுக்கப்புறம் சதை மண்டலம், அதுக்கப்புறம் எலும்பு மண்டலம், மற்றெல்லாம் அப்படி படிப்படியாக வருது. அது அவங்க டிஜிஓ சொல்லுவாங்க, கைனகாலஜி சொல்லுவாங்க. அது நமக்கு தேவையில்லை. ஆனால் முதல்ல உண்டாகிறது இருதயம் தான். அது கருவில், தாயின் கருவில் இந்த முட்டு ஓண்டு முடிவு துடிக்க ஆரம்பித்தோம். இப்படி துடிக்கிறது எப்போ நிற்கிது? நம்ம சாகும்போது தான். ஆனால் அதை நிறுத்திட்டா நம்ம செத்துக்குவோம். அப்போ ஒருத்தருக்கு 80 வயசுன்னு வச்சுக்குவோம். 80 வயசு வரையும் அந்த இருதயம் எங்கேயாச்சும் நிற்கிதா? ஒரு ரெஸ்ட் எடுக்குதா? சொல்லுங்கள், சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? இப்படி சிந்திங்க. கடவுளை பற்றி, கடவுள் இருக்காரா, அங்கே இருப்பாரா, இங்கே இருப்பாரா, மீசை வச்சுருப்பாரா, கற்பனை சாமி மாதிரி இருப்பாரா, சூலாயத்தோடு இருப்பாளா, அல்லது சிங்கத்து மேலே வருவாளா, அல்லது பெண்ணா ஆனா, இந்த சிந்தனையெல்லாம் வேண்டாம். நான் சொல்கிறபடி சிந்திங்க. இருதயத்தை வச்சுக்குவோம். 80 வயசு வரையும் துடிக்குதுங்க. ஒரு நாள் நின்று இருக்குமோ, ஒரு செகண்ட் நின்னா அவ்வளோ ஹோகையா மர்கையா, அவ்வளோதான். அப்போது நுரையீரல் அதுவும் ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டே இருக்குது. ஆனால் அதை நம்மளால் நிறுத்த முடியும். இட் இஸ் அண்டர் அவர் வில் பவர். we can stop it. விரிஞ்சிருக்கு, நிறுத்திட்டேன், சுருங்கலை, ரெஸ்ட் எடுக்குது. முத்து குளிக்கிறோம், 10-15 நிமிஷம் கூட இருந்து மூச்சு அடக்கிறான். அப்போ ஓரளவுக்கு கண்ட்ரோல், சம் எக்ஸ்டென்ட், சம் லிமிட்டேஷன் இருக்குது. அது நம்மளால் முடியுது. ஆனால் இருதயத்தின் மேலே கிடையாது. நம்ம உடம்புல உள்ள எல்லா உள்ள அவயங்களும் ரெஸ்ட் எடுக்குது.
தூங்கும்போது பெருமூளை ரெஸ்ட் எடுக்குது. சாப்பிட்டு முடித்தோன்னா நைட்டு சீக்கிரமே ஒரு 7:30க்கே சாப்பிட்டிங்கன்னா 2 மணி நேரத்துக்கு டைஜஷன் ஆகிடும். லைட்டாக சாப்பிட்டா டைஜஷன் ஆகிடும். அதுக்கப்புறம் விடியிற வரையும் இந்த டைஜஷன் சிஸ்டம், ஜீரண மண்டலம் ரெஸ்ட் எடுக்கும். சதைகள்லாம் ரெஸ்ட் எடுக்குது. இந்த ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தான் இரவே உண்டானது. இரவில் எல்லா உயிரினங்களும் பகலில் இறை தேடுது. மனுஷன் அங்கிட்டு அலைகிறான் அவனுடைய கடமைகளை பார்க்க. ஏன்னா இரவு இரவு படைக்கப்பட்டது ஓய்வுக்காக தான். ஆனால் இருதயத்துக்கு இரவு பகல் பார்க்காம வேலை செய்யுது. நான் போகிறேன் இன்னைக்கு டைட் ஒர்க்கியா கோர்ட்டில் எனக்கு 4 சாட்சி வந்துருச்சு, 2 ஆர்குமெண்ட்டு, அப்புறம் எழுதுங்க, ரொம்ப கலப்பாக போச்சு. ஒரு நாள் ரேப்பா என்ன முடியாதுப்பா, ரெஸ்ட் எடுக்கணும் போப்பா, மண்டை பிச்சுக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு போய் பிராண்டுது. வீட்டில் என்ன சொல்கிறேன், விருந்தாளி வந்துட்டாங்க, எவ்வளவு வேலை இன்றைக்கி, எத்தனை காய்கறி ஆக்கி, அப்பா என்னால் முடியல, எல்லாம் போயிட்டாங்க, ஊருக்கு போயிட்டாங்களா, என்ன 2 நாள் விடுங்க, தண்ணி சோறு சாப்பிடுங்களா, வாட்டர் ஆச்சு வாங்கிட்டு வந்து எனக்கு ரெஸ்ட் விடுங்க கேட்குறாங்க. ரைட் இல்லைங்களா? அப்போது ஓய்வு தேவைப்படுது. ஆனால் இந்த இருதயத்துக்கு என்ன பண்ணுறீங்க, அதுக்கு ஓவர்லோடு கொடுக்குறீங்க. ஓடும்போது வேலை செய்யும்போது டப்புன்னு வேகமாக துடிக்குது. உடலில் ஒரு 80 இருதயம் வேகமாக துடிக்குது, பயத்தில் துடிக்குது, கோபத்தில் துடிக்குது, வேகமாக வேலை செய்யுது இல்லையா? ஹை ப்ரெஷரில் வேகமாக செய்யுது. அப்போ அதுக்கும் ஓவர்லோடு கொடுக்குறோம். ஆனால் என்னைக்காச்சும் அதுக்கு ரெஸ்ட் கொடுன்னு கேட்டிருக்கா, நம்ம தான் கொடுக்க தான் முடியுமா? அப்படி ஒரு என்ஜின், ஒரு மோட்டார். அந்த மோட்டார் இப்போ மனுஷன் கண்டுபிடிச்ச அனைத்து மோட்டார்ஸுக்கும் ஓய்வு தேவை, ரெஸ்ட் கொடுக்கணும். இந்த ஃபேன் ஓடுது அப்படின்னா நைட்டு முழுக்க ஓடுது, டெய்லி ஓடும், பகலில் ரெஸ்ட் எடுக்குது. இது அப்படியே நான் ஆன் பண்ணிவிட்டு நான் ஒரு 10 நாள் டூர் போகிறேன், காசி யாத்திரை போயிட்டு 1 மாதம் கழிச்சு வரல, ஆன்லேயே இருக்குது. கரண்ட்டு கட்டானா உண்டு, இல்லைன்னா ஓடிக்கிட்டே இருந்தால் எவ்வளோ நாள் ஓடும்? 10 நாள் ஓடுமா, 1 வாரம். அதுக்கப்புறம் ஹீட் ஆகி எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடும், ஜாம் ஆகிடும், காயெல்லாம் எரிஞ்சு போயிடும், அவ்வளோதான். ஒரு பஸ்ஸு 30 நாளும் அணைக்காமல் ஸ்டார்ட் பண்ணி ஓடிக்கிட்டே இருக்குமா சொல்லுங்கள்? ஒரு ஏரோப்ளேன் நிற்காமல் 10 நாள் பறக்குமா? ரெஸ்ட்டு தேவை. ஆனால் அந்த இருதயத்துக்கு ரெஸ்ட்டே கொடுக்கல ஆண்டவன். அப்படி ஒரு என்ஜினை படைச்சிருக்காரு. இந்த புட்டோண்டு இந்த கைப்பிடி அளவு தான், அவங்க கைப்பிடி தான் இருதயம். இந்த கைப்பிடி அளவுள்ள ஒரு மசில், ஒரு சதை பிண்டம் 80 வயசு உள்ள வரையும் ஒரு மனுஷன் வாழ்கிறான்னா நிற்காமல் ஓடுதுங்க, நிற்கவே இல்லை. உங்களை 5 வயசில் நடந்த நிகழ்ச்சி, ஒரு 6 வயசில் 10 வயசில் நடந்த நிகழ்ச்சி நினச்சி பாருங்கள். அப்போ உங்கள் ஃபோட்டோ எடுத்து பாருங்கள், இப்போ பாருங்கள் எப்படி இருக்கணும். நானே பார்க்குறேன், இப்போ பாருங்கள் என் ஃபோட்டோ. சாரி, இது தெரியுதானன்ட்டு இந்த பாருங்கள், இதான் நான். இதனுடைய 22 வயசு. இப்போ பார்க்குறேன், அப்பயும் இந்த இதயம் தான், இப்பயும் அந்த இதயம் தான். ஆனால் நான் மாறிட்டேன், உடம்புலாம் மாறிடுச்சு. இது அதே இடத்துல இருக்க துடிச்சிக்கிட்டே. இப்படிப்பட்ட ஒரு டிவைஸ், ஒரு மோட்டாரை, பம்பிங் மோட்டாரை மனுஷனால் செய்ய முடியுமா? தட் இஸ் த மூட் கொஸ்டின், தட் இஸ் த ஹிமாலயன் கொஸ்டின். மூட் கொஸ்டின்னா இதுதான் தீர்வு காணப்பட வேண்டிய விஷயம். இங்கே நான் இந்த வீடியோவில் இந்த மாதிரி செயற்கை இருதயம் தென்னாப்பிரிக்காவில் அப்போ பொறுத்தனா 1970 பொறுத்தனா ஒரு டாக்டர் செயற்கை இருதயம் வேலை செய்கிறார். இப்போ பைபாஸ் சர்ஜரி பண்ணும்போது செயற்கை இருதயம்னு ஒரு பெரிய மிஷினை வச்சு இந்த இருதயத்துலேருந்து வர்ற தமனி, மகா தமனி, சிறை, மகா சிறைகள், நுரையீரல் போகிற சிறை எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, ஒரு மிஷினில் கனெக்ட் பண்ணி அது கொஞ்ச நாள் இருதயம் பண்ணுற வேலையை பார்க்குது. அதுக்குள்ளே இந்த இருதயத்தில் உள்ள வால்வெல்லாம் சரி பண்ணி மறுபடியும் ரீஷிஃப்ட் பண்ணுறாங்க. அது எவ்வளோ பெரிய இன்ஜினு, அதை நம்ம தூக்கிட்டு அலைய முடியுமா? எனக்கு இருதயம் கட்டி போச்சுங்க, அந்த மிஷினை கொடுங்க, மிஷினோடய போக முடியுமா? அந்த மிஷின் எவ்வளோ நாளைக்கு வேலை செய்யும்? 80 வருஷம் விடாமல் வேலை செய்யுமா? அதுக்கு கரண்ட் எங்கேருந்து போகிறது? கரண்ட் கட்டானா என்ன பண்ணுறது? அதில் டீசலுக்கு எங்கே போகிறது? இதுக்கு எங்கேருந்து வருது டீசலு? எங்கேருந்து வருது கரண்ட்டு? எங்கேருந்தியா வருது இயற்கையாக. அதுவா எப்படி வரும் இயற்கையாக? இந்த ஃபேன் இயற்கையாக வந்துடுமா? தெர் இஸ் எ நாலேஜ் பிஹைண்ட் இட். அதுக்கு பின்னாடி ஒரு பர்பஸ் இருக்குது, பர்பஸுக்கு பின்னாடி ஒரு டிசைன் இருக்குது, ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்குது. இப்படி செஞ்சால் தான் அது ஓடுன்னு. ஒரு கார் தயாரிக்கிறோன்னா அதுக்கு முன்னாடி ரஃபாக ஒரு டிராஃப்ட் போட்டு ஒரு மேப் போடுறான் கிராஃபிக்கில், இப்படி தான் இருக்கணும்னு. ஒரு ராக்கெட்னா இப்படி தான் இருக்குன்னு போடுறான். போட்டு அதை டிசைன் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட மிஷின், ஏகப்பட்ட தொழிற்சாலை வந்து அதை செய்யணும். அதை இயங்கிறதுக்கு சக்தி கொடுக்கணும். ஒன்று கரண்ட்டில் ஓடணும், இல்லைன்னா
பெட்ரோலில் ஓடணும் அல்லது பேட்டரியில் ஓடணும். எதுவுமே இல்லை இந்த முட்டோடு. இதுக்கு சக்தி எங்கேருந்து வரும்னு தெரியல, அந்த கரண்ட் எங்கேருந்து வரும்னு தெரியல. இது வந்து இயற்கையாக ஓடுது அப்படின்னு ஒரு பகுத்தறிவு அது சொல்கிறான். ஒரு என்ன அது முட்டாள்தனால தெர் மஸ்ட் பி சம் நாலேஜ் பிஹைண்ட் இட். அதான் தட் இஸ் த ஆன்சர். மூர்த்திக்கு ஒரு 80 வயசு வரையும் 80 வருடமாக தாயின் கருவிலிருந்து இந்த இருதயம் துடிச்சுக்கிட்டே இருக்குது. அதுக்கு சக்தி கிடைக்குது, நிற்கிறது இல்லை. நீங்கள் எவ்வளோ சேர்த்து குடிக்கிறீங்க, தண்ணி அடிக்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க, அதெல்லாம் தாங்கிக்குது, எதையும் தாங்கிக்கிட்டு. அப்புறம் ஒரு நாள் ரொம்ப முடியலன்னா உங்கள் ஆயுசு முடிச்சுக்கோன்னு நின்று போகுது. அதுவரை அது வேலை பார்க்குத. அது எந்த வித இதுவும் இல்லாமல் ஜட மாதிரி அதுவாக வேலை செய்யுமா? ஏன் ஒரு பாறை தன்னால் பேசுமா? இந்த ஃபோனு தன்னால் பேசுமா? இந்த ஃபோனுக்கு பின்னாடி எவ்வளோ இருக்குது? இதே ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டே இருந்தால் ஹீட் ஆகி போகுது. இதை செய்கிறதுக்கு பின்னாடி ஒரு அறிவு இருக்கு இல்லையா? ஒரு சயின்டிஸ்ட் இருக்கான்ல, இதுக்கு பின்னாடி எத்தனை டெக்னீஷியன் இருக்கான், அவன் நாலேஜ் தானே இதை செஞ்சுருக்கு. இது மட்டும் ஒத்துக்குங்க, கிரியேட்டர் ஒருத்தன் இதை செஞ்சவன் ஒருத்தன் இருக்கான்னு, இதை செஞ்சவன் ஒருத்தன் இருக்கான்னு நம்ப மாட்டீங்க. ஆனால் இதை விட, இந்த ஃபேனை விட, இந்த ஏசியை விட ரொம்ப அற்புதமான ஒரு டிவைஸ், ஒரு என்ஜின், மோட்டார், பம்பிங் மோட்டார். அதை பார்த்து யாருக்குமே ஆச்சரியம் வரல. அதை பார்த்து நாத்திகனுக்கு அந்த சிந்தனை வரல, சிந்திக்க தெரில. இங்கே தான் சிந்திக்கும், இதுதான் சிந்தனை. படைப்பின் அற்புதத்தை பார்த்து சிந்திக்கணும். எப்படிடா முடியும் இது? எவ்வளோ பெரிய அறிவு இங்கே பின்னாடி இருக்கணும், சூட்சமாக நம்ம கண்ணுக்கே தெரியாமல். இதே மாதிரி இன்னொன்று செய்ய முடியலையா மனுஷனால்? தாய் வயிற்றில் உண்டாகுது, தாய் உண்டாக்குறாளா? ஒரு நல்ல இருதயமாக பார்த்து வச்சிடறேன். நீ 80 வயசில் 100 வயசு இருக்கணும், ஸ்ட்ராங் பண்ண, நல்லா இன்னும் 2 கலர் சிம்ட்டை ஏற்றியா, ஸ்ட்ராங்காக இருக்கணும். இன்னும் நல்லா திக்காக போடு, இதை கேஜே மொத்தமாக போடு தகட, அப்புறம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆக்ஷன் நசுங்காது. அப்படிலாம் செய்ய முடியுமா? இங்கே தாய் செய்கிறாளா? அவளுக்கே தெரியல. யார் உண்டாக்குறா? அதுவாக உண்டாகுது. இதுதான் பகுத்தறிவா? இதுக்கு பேர் தான் சிந்திக்கிறதா? ஒத்துக்க, சம் நாலேஜ் இஸ் பிஹைண்ட் இட். ஒரு அறிவு அதை கண்டுபிடித்திருக்கிறது, ஒரு அறிவு ஸ்டில் அதை இயக்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா உன் கண்ட்ரோலில் இல்லை இது. நீ நிறுத்த முடியாத. மூச்சை நிறுத்திக்கலாம், கண்ணை முடிக்கலாம், வாய் சாப்பிட்றத முடிக்கலாம், ஒரு வேலை செய்கிற நிறுத்திக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம். இதை நிறுத்த முடியுமா உன்னால்? உன் இருதயம் உன் கண்ட்ரோலில் இருக்கா? உன் கண்ட்ரோலில் இல்லையா? அதை சிந்திச்சு பார்த்தா அப்போ யார் கண்ட்ரோலில் இயங்குது? அதுவா இயங்குது. இதுக்கு பேர் பதிலா? இதுக்கு பேர் பகுத்தறிவா? அவனுக்கு சிந்திக்க தெரியலையா நாத்தியனுக்கு? நீ சிந்தி, நீ பகுத்தறிவாது. இதுதான் பகுத்தறிவு. சிந்து பாரு, ஒரு இருதயம் வேலை செய்கிறத வச்ச கடவுள் இருக்கான்னு சொல்லிடுவோம். அதை நாங்கள் கடவுள்னு சொல்கிறோம். நீ இயற்கைன்னு சொல்ல. இயற்கைன்னு வெறும் இயற்கைங்கிறதுக்கு சொன்னால் அது நாலேஜ் இல்லாதது, அறிவில்லாததுன்னு அர்த்தம், ஜடம்னு அர்த்தம். ஜடம் இந்த மாதிரி அறிவோடு இயங்கக்கூடிய ஒன்றை படைக்க முடியாது. புரிஞ்சுங்க, திஸ் இஸ் அ லாஜிக். ஒரு ஜட பொருள், இது ஒரு ஜடம். இது இன்னொரு குட்டி போடுமா இதே மாதிரி? இல்லை, இதுக்குள்ளே வச்சுட்டு மூடிட்டேன், இதுக்குள்ளே ஒரு பொருளை உண்டாக்குமா? சொல்லுங்கள். இயற்கை ஜடம், அதுக்குள்ளே ஒரு இயக்கம் இருக்குது. அந்த இயக்கம் இப்படித்தான் இயங்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட இயங்குது. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட இயங்குது, அதுக்கு ஒரு சக்தி கிடைக்குது. அப்படின்னா அதை செய்வதற்கு ஒரு நாலேஜ் தேவை, ஒரு அறிவுஜீவி தேவை. அந்த அறிவுஜீவி தான் கடவுள்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த இதயத்தை நான் செய்ய முடியலையே. எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டான் மனுஷன். செயற்கை இதயம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் மிஷினு, கொஞ்ச நாள் வேலை செய்யுது, ஆப்ரேஷன் முடியற அதை பர்மனெண்ட் பண்ண முடியல என்னால். அப்போ என்னை விட பெருசு அது என்ன பண்ணுது? ரொம்ப சிம்பிளாக இங்கே செஞ்சுட்டு போயிடுது. அப்போ எவ்வளோ பெரிய கிரேட் அறிவு. அந்த கிரேட் அறிவை நான் வழங்குறது தப்பா? எங்கள் ஜட்ஜி வர்றாரு, எங்களோட அதிக படித்தவர், தீர்ப்பு தருவார். நாங்கள் எந்திரிச்சுன்னா யுவரானங்கிறோம்ல, ப்ரொஃபஸர் வந்தால் வணக்கம்னு சொல்கிறோம்ல, தாயை வணங்குறோம்ல, தகப்பனை வணங்குறோம்ல, குருவை வணங்குறோம்ல, மேலதிகாரை வணங்குறோம்ல. அப்போ என்னை விட எல்லாம் மிகப்பெரிய அறிவு. ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரில் ஒரு இருதயத்தை டெம்பரரியாக செயல்பட வைக்கிறதுக்கு ஒரு மெஷின், ஆர்டிஃபிஷியல் மெஷின், ஹார்ட் மிஷின் அங்கே இருக்குன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு, அதை செய்கிறதுக்கு ஒரு அறிவு இருக்குல்ல. அதை ஒத்துக்கிறீங்கள? இந்த இருதயத்தை திறந்து வேலை செய்யும்போது பர்மனெண்ட்டாக அந்த டியூப் எல்லாத்தையும் கனெக்ஷன் அதில் கொடுத்துட்றாங்க, அது வேலை செய்யுது, பம்பிங் பண்ணுது. அதை செய்கிற ஒருத்தர் இருக்கான்னு ஒத்துக்கிறேன். அந்த மிஷினை, அது டெம்பரரி மிஷின், அத்தனை பெரிய மிஷின், அது தூக்கிட்டு போக முடியாது, அது கரண்ட் தேவை. ஆனால் எதுவுமே தேவை. இத்தனோண்டு உட்காந்துக்கிட்டு இதை செஞ்சுருக்கேன்னா இதை செய்கிறவங்க எவனும் செய்யலைங்க.
அதுவாக செய்யுது. அப்போ அந்த மிஷினும் அதுவாக செஞ்சுச்சுன்னு சொல்லு, அதுவாக உண்டாயிடுச்சுன்னு சொல்லு, ஒத்துக்குவியா? அதுக்கு பேர் பகுத்தறிவா? ஸோ பகுத்தறிவு என்பது, சிந்திக்கிறது என்பது இப்படி சிந்திக்கணும், இப்படி சிந்திச்சா தான் கடவுள் இருக்காருன்னு சொல்ல முடியும். எனவே நாத்திகர்களுக்கு சிந்திக்க தெரியாது, பகுத்தறிவு கிடையாது அவர்களுக்கு. பகுத்தறிவு உள்ளவன், சிந்திக்க தெரிவன், கடவுள் இருக்கிறார் என்று ஒத்துக்கொள்வான். தெரியுங்களா? சரி, இப்போ கடவுள் இருக்காருங்கிறது நம்ம முடிவு பண்ணிட்டோம். நம்ம நல்லவனா வாழணும். யாவன் வாழ்கிறான்? அப்போ சொல்கிறான், நாத்தியம் கூட தேவலாயா, ஒரு மனிதாபவனம் இருக்கியா. இந்த ஆத்திகன்னு சொல்கிறவன் தான் அயக்கத்தனம் பண்ணுறான். வாஸ்தவம் தான், அதையும் ஒத்துக்கிறேன். கடவுள் இருக்கார், அது பாட்டுக்கு இருக்கார். நமக்கு என்ன? நமக்கு எல்லாம் இருக்குல்ல. நம்ம இருக்கிறவரை அனுபவி, ராஜா அனுபவி. அடி, கொள்ளை அடி, லஞ்சத்தை வாங்கு, அடுத்த இது ஆட்டையை போடு, அடுத்தவங்களை தூக்கிட்டு போவாங்க, இழுத்துட்டு ஓடு, என்னென்ன பண்ணு, சட்டமாவது கிட்டமாவது தர்மமாவது. இப்படி வாழ்கிறீங்க. ஏன் வாழ்கிறீங்க? கடவுள் இருக்கான்னு தெரிஞ்சும் வாழ்கிறான். பட்டையும் போட்டுக்கிறான், சாமியும் கும்பிட்டுக்கிறான். திருட போகிறான்னு சாமி விட்டு தான் போய் திருடுறான். கொலை பண்ணுறவன் கூட சாமி கும்பிட்டு போய் கொலை பண்ணான். என்கிட்ட ஒரு ஆள் சொல்லியிருக்கான், என் தெய்வ குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு தான் போய் வெட்டினேன்னா, அது காப்பாற்றிடுவோம்னா. கடைசியில் அவனை காப்பாற்றியும் பிடிச்சி ஹைகோர்ட்டில் போய் ஜெயிச்சிட்டான். ரெட்டியார் தான் ஜெயிச்சு கொடுத்தாரு, விடுதலை ஆகிட்டார். கண்ணுக்கு முன்னே புதாத்திரில் வெட்டின கேஸ். அவர் சொன்னார், குலதெய்வத்தை கேட்டு தாங்க வெட்டினேன்னாருன்ட்டார். அது மாதிரி. ஆனால் மனுஷன் ஏன் திருந்தலை அப்படின்னு சொன்னோம்னா, இறப்புக்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது உனக்கு. நீ இறந்து போனதுக்கப்புறம் இது ஒரு பர்மனெண்ட் வாழ்க்கை இல்லை, இது நித்தியம் இல்லை. இது ஒரு வாழ்க்கை இல்லை, இது ஒரு கனவு. இதன் பிறகு வேறொரு உலகத்தில் உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குடா. அங்கே கடவுள் இருக்கிறாரோ இல்லையோ, இங்கே எப்படி கடவுள் இருக்கிறாரோ அங்கேயும் அப்படி தான் இருக்கிறாரு. அங்கே உன்னை விட அதீத சக்தி படைத்த தேவலோகம்னு ஒன்று இருக்குது, சொர்க்கலோகம்னு ஒன்று இருக்குது. அங்கே ஒரு உனக்கு வாழ்க்கை இருக்குது. அங்கே நீ சுகமாக இருக்கணும்னா, இங்கே சொர்க்கத்தில் ரூம் போடணும்னா என்ன செய்யணும்? அது ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை செய்யணும். அப்போ கடவுள் இருக்கான்னு நம்புறது மட்டும் பத்தாது. அவர் படைத்த நல்ல புண்ணியவான்களுக்கும் நல்லவர்களுக்கும் இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டவர்களுக்கும் இயேசுநாதர் சொல்ல, கஷ்டப்படுறவர்கள் பாக்கியவான்கள், அவருக்கு பரலோக சாம்ராஜ்யம் காத்திருக்கிறதுனார். அது மாதிரி கஷ்டப்படுறவங்க கொலை மட்டும் ஜெயிலில் போய் கஷ்டப்பட்டுருக்காங்க, அதுக்கு பேர் கஷ்டமா? ஏழ்மை, வறுமை, அதிர்ஷ்டம் இல்லை, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். கஷ்டப்பட்டாலும் வறுமையிலும் நேர்மையாக இருக்கான். அவங்களுக்கெல்லாம் சொர்க்கம் இருக்குது. பணக்காரனுக்கு சொர்க்கம் இல்லாமல் இருப்பான். அவன் நிறைய தானம் பண்ணலாமே, நல்லது செய்யலாமே. அதிகாரத்தில் இருக்கிற மக்களுக்கு இப்போ தேர்ந்தெடுத்துட்டாங்க, 5 வருஷம் தேர்ந்தெடுத்தாங்க, நல்லது செய்யா. கொள்ளையடிச்சது போதும், 2 தலைமைக்கு சேர்த்துட்டோம். நம்ம 2 தலைமைக்கு சேர்த்துட்டோம், உனக்கு என்னடா சேர்த்துருக்க அரசியல்வாதி மேலே போகிறதுக்கு? அப்போ அதை நம்பலை நீ. அங்கே போனதான் வச்சு ஆப்படிப்பாங்கன்னு தெரியல. பெரிய பெரிய ஆள்லாம் அங்கே கீழே இருக்கிறான். அங்கே நான் போய் பார்த்துருக்குறேன் சொர்க்கத்துக்கு, அப்படின்னு நான் சொல்லலை, ஏன்னா பார்த்த மாதிரி பேசுகிறேன். ஆனால் இறப்புக்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அங்கே நம்ம சுகமாக இருக்கணும்னா என்ன செய்யணுங்கிறது எனக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது. மேலே இருக்குது, இன்று வரை உணர்த்திக்கிட்டு இருக்காங்க. கடவுள் இருக்காருன்னு தெரிஞ்சவொடனே ஒரு நல்லவனாக வாழணும்னு மனசுக்குள்ள ஒரு நல்லா வந்துச்சு. ஆனால் இறந்ததுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போகிறோன்டாப்பா, அங்கே ஒழுங்காக இருக்கணும், அங்கே நல்லா இருக்கணும்னா அப்படின்ற ஒரு நினப்பு வந்தோன்னே அதை உணர்த்திட்டாங்க. இருக்குது பாரு, இந்த இருக்குது பாரு, உணர்த்திட்டாங்க. உணர்த்தினோன்னு என்ன ஆயிடுச்சு? நான் கூட இருந்தவனை அழைச்சிட்டு போகிறேன் இரு அப்படின்னு கூட இருக்கேன்னா என்ன ஆயிடுச்சு? நம்மளை பார்த்துக்கிட்டே ஒரு ஆள் உட்காந்துருக்காங்கன்னு தப்பே பண்ண முடியல, தப்பாகவே சிந்திக்க முடியல. ரொம்ப நல்லவன் ஆகிட்டான்டா குணால அப்படின்னு நானே சொல்லிக்கிறேன். அது மாதிரி ஆகிட்டு தான் இருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. யாரையும் துன்பப்படுத்தக்கூடாது, யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. முடிஞ்சால் உதவி செய்யணும், இல்லைன்னா உபத்திரமாக இருக்கக்கூடாது. அதனாச்சும் மினிமம், அது இந்த மினிமம் குவாலிஃபிகேஷன். அது மாதிரி செஞ்சு மேலே ரூம் போட, சொர்க்கத்தில் ரூம் போடுங்க, போங்க. அந்த வீடியோ இதில் பார்த்தீங்கன்னா இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், உள்ளே போனீங்கன்னா இருக்கும். நிறைய விஷயம் பேசியிருக்கேன் என்று சொல்லிக்கொண்டு, பகுத்தறிய தெரிஞ்சவனும் சிந்திக்க தெரிந்தவனுக்கும் ஈஸியாக கடவுள் இருக்கான்னு தெரியும். இன்னும் அதில் சிந்திச்சிங்கன்னா மேலோகங்கள் இருக்குது, அங்கே ஒரு வாழ்க்கை இருக்குது, அதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியும். நல்லா அப்போ எல்லோரும் நல்லா ஆகிடுவாங்க, இந்த பிரச்சனைகள்லாம் வராது, இன்னும் நல்லா ஓடும், நல்லா இருக்கும். ஆனால் பார்க்குற மக்கள், எனக்கு சுற்றி இருக்க மக்கள்லாம் நிறைய பேர் அடுத்தவங்களை பற்றி சிந்தனையே இல்லை. அடுத்தவங்களை பற்றி சிந்தனையே, நான் தான் மட்டும்தான் உலகத்தில் இருக்கேன், நான் நல்லா இருந்தால் போதும். சுயநலம், இந்த சுயநலம் அதிகமாகிட்டு இருக்குங்க. நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன், என்னோட சின்ன வயசில் இவ்வளோ சுயநலம் மக்கள்கிட்ட இல்லை, ரொம்ப சுயநலம். அதை குறைச்சிக்கிட்டு சுயநலம் என்னென்ன பொதுநலம்னு சொல்ல போய் உழைங்க, மற்றவங்களுக்காக போய் பாடுபடுங்கன்னு சொல்லலை, மற்றவங்க உபத்திரம் கொடுக்காம இருக்கியா.
ஒரு வண்டி நிறுத்தினா அடுத்தவன் வந்து வண்டி எடுக்கணும்னு பார்த்து நிறுத்து. ஒருத்தன்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டான், அதை செஞ்சு கொடுக்கணும்னு நினை. ஏமாத்தாத, வாக்கு தவறாத, நேர்மையாக இரு, உழைச்சி சாப்பிடு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு பொறுமையாக பார்த்துருக்கீங்க. நல்ல விஷயம் கேட்டிருக்கீங்க. இன்றைக்கி ராமநவமி, நல்ல விஷயம் பேசியிருக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி.